இப்போ அதான் தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க, கஜானா காலி எப்படி கொடுக்கலாம், அதிகாரிகளை வந்து எல்லா அமைச்சர்களும் அழைத்து வந்து நிர்பந்திக்கிறாங்க, அதிகாரிகள் கையை விரிக்கிறாங்கன்றாங்க. தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கக்கூடியது எல்லாமே அரசே கொடுக்கக்கூடிய கையூட்டு. எந்த முகத்தை வச்சுட்டு பிஜேபி அதை எதிர்க்கும்? மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த முடியாது. அதெல்லாம் ஒன்றும் அம்பலப்படுத்த முடியாது. ஜனங்களே கையில் காசு வந்துன்னா ஓட்டை குத்திட்டு போக போகிறாங்க. என்னத்தை அம்பலப்படுத்துறது? ஓட்டை வாங்கிட்டு எவனும் திரும்ப பார்க்க போகிறதில்ல. பச்சையாக சொன்னால் இதான் திமுக அண்ணா திமுக எல்லாரும். நான் ஏதோ திமுக மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து பண்ண புரட்சி அதை ஸ்டாலினும் ஃபாலோ பண்ணால் என்ன தப்பு? இன்னும் அப்போ குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது மற்ற கட்சிகளுக்கு? எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது, சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது, சிவில் சொசைட்டி வேடிக்கை பார்க்குது, மீடியா வேடிக்கை பார்க்குது. உன் தலையில் தான் விடிய போகுது. அதை புரிஞ்சுக்கோ. இந்த அடிப்படை அறிவு மக்களுக்கு இருந்ததுன்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது எலெக்ஷன் நெருங்கிறதுனால நீங்களே கூட என்னுடைய இதே பட்டியில் போன முறை சொல்லியிருப்பீங்க, இந்த பீகார் மாடலில் தமிழ்நாடு கூட ஃபாலோ பண்ணலாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கிட்டத்தட்ட அது தொடர்பான ஒரு செய்தி வந்து இன்றைக்கி ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். டிசம்பர் மாதத்தில் ஒரு 3 மெகா திட்டங்கள், ஒன்று லேப்டாப் திட்டம், இன்னொன்று 28 லட்சம் பெண்களுக்கும் இந்த உரிமை தொகையை அதிகப்படுத்தி வழங்குறது, மூன்றாவது பொங்கல் ரொக்கம். நீங்கள் கூட 10,000 சொன்னீங்க, 10,000 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கலாங்க அப்படின்னு சொன்னீங்க. இவங்க 6,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,620 கோடி தான் ஆகும். அது கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் சார் திமுக ரொம்ப பிரச்சார பயணத்தில் இறங்கலை, பட் இந்த பயணத்தில் இறங்கிட்டாங்களா? இது பாருங்கள், இந்தியா முழுவதும் எல்லா மாநில கட்சிகளும், அதிகாரத்தில் இருக்க மாநில கட்சிகளும் அடுத்த முறை தேர்தலை வெற்றி பெறுவதற்கு அதிகாரத்தில் இருக்க கட்சிகள் இலவசங்களை பெரிய அளவில் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு கஜானாவை திறந்து விடுறாங்க. அது ஏற்கனவே காலியாக இருக்குது. இருக்கிறதையும் மொத்தமாக தூக்கி வெளியில் போடுறாங்க. இலவசங்களால் மக்களை திக்குமுக்காடை செஞ்சு ஆட்சிக்கு வந்துடணும். வந்த பிறகு வரியை ஏற்றி எப்படியா சமாளிச்சுக்கலான்ற எண்ணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் வந்துட்டாங்க. பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், இப்போ தமிழ்நாடு. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு மட்டும் இதை குறிப்பிட்டு சொல்ல வேணாம். இந்தியா பூரா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் இது. அதோட தொடர்ச்சி தான் இது. இப்போ முடிஞ்ச பீகார் எலெக்ஷன் என்னாச்சு? இந்தியாவில் என் உலகத்திலே நடக்காத அட்டூழியம் நடந்தது. 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தொழில் தொடங்க கடன் கொடுக்குறோம், நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க, முன்பணமாக 10,000 வச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து தொழில் தொடங்க விருப்பம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, 10,000 ரூபாய் அப்படியே வச்சுக்கோங்க. உலகத்தில் எங்கேயாவது ஒரு அரசாங்கமோ தனி நபர்களோ உங்களுக்கு நாங்கள் 2 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறோம், 10,000 அட்வான்ஸு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க, மிச்சம் இருக்க பணத்தை வாங்கிக்கோங்க, அப்படி பரவாயில்ல, அப்படி இல்லை உங்களுக்கு தொழில் தொடங்க விருப்பம் இல்லைனா கொடுத்த பணத்தை திரும்ப வச்சுக்கோங்கன்னு எங்கேயாவது எவனாவது சொல்லுவாங்க? அப்போ அது அரசாங்கமே சொல்லுதுன்னா இட்ஸ் ஸ்டேட் பிரைப். அரசே கொடுத்தா லஞ்சம். அந்த முன்மாதிரியை பீகாரில் ஏற்படுத்திட்டாங்க. அதை நோக்கி இப்போ எல்லா மாநிலங்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயணப்பட போகிறாங்க. இப்போ அதான் தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க, கஜானா காலி எப்படி கொடுக்கலாம், அதிகாரிகளை வந்து எல்லா அமைச்சர்களும் அழைத்து வந்து நிர்பந்திக்கிறாங்க, அதிகாரிகள் கையை விரிக்கிறாங்கன்றாங்க. அதே மாதிரி முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனா நாங்கள் அங்கே கொண்டு வந்தாங்க பீகாரில், அந்த 10,000 ரூபாய் அட்வான்ஸ், 2 லட்சம் கடன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை ஒரு போர்வையில் ஒரு 10,000 ரூபாவை கொண்டு போய் பெண்கள் வங்கி கணக்கில் சேர்க்குற வேலையை தமிழ்நாடு அரசும் யோசிப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இது கஜானாவை மொத்தமாக சூறையாடக்கூடிய வேலை. இந்திய மாநிலங்கள், பெரும்பாலான மாநிலங்கள் திவாலாகி கொண்டிருக்கின்றன. 1,70,000 கோடிக்கு மேலே ஆண்டுதோறும் இலவசங்களில் போயிட்டுருக்கு. 2 விதமான இலவசங்கள், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறத வந்து நம்ம கை வைக்க முடியாது. ஆனால் இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் 2,000 ரூபான்றது எல்லா மாநிலங்களும், பெரும்பாலான மாநிலங்கள் இன்றைக்கி அதில் இறங்கியிருக்கு. அதில் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம்னு இருக்காங்க. ஓகே, அதை தாண்டி இன்றைக்கி போகுது 1000, 1,500, 2,000, 2,500ன்னு போனது. பல்க் அமௌண்ட்டாக முதலே 10,000 வச்சுக்கோன்னு போகுது. ஸோ இது வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் முழு அளவில் திவாலாகி நிற்கும். அதை நோக்கி தான் இது போகுது. ஒரு கொஸ்டின் இருக்குது என்னென்னா, உலக அளவில் இது யூனிவர்சல் பேசிக் இன்கம்ங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு நிகராக இதை நீங்கள் பார்த்துட்டு போகலாமே. இது வந்து இதை கொடுத்தா திவாலாயிரம், இது கொடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு தேவையான்னு கேட்குறோம். சேஞ்ச், வேர்ல்டு சேஞ்ச் ஆகுங்க. இது வந்துங்க, நீங்கள் இப்போ வந்து மதிய உணவு திட்டத்தை நீங்கள் எவ்வளோ வேணால் விரிவுபடுத்துங்க, தப்பே கிடையாது. ஏன்னா வந்து அது குழந்தைகளோட கல்வி இடைநிற்றலை தடுக்குது. அதே மாதிரி வந்து சுகாதாரத்துக்கு நீங்கள் வந்து யூனிவர்சல் ஹெல்த் ஸ்கீம் கொண்டு வாங்க. பெண்களை குறி வச்சு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், இலவச சைக்கிள்ஸ், அதே மாதிரி பேறுகால பெண்களுக்கான திட்டங்கள், இதெல்லாம் வந்து நம்ம, அதே மாதிரி லேப்டாப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம முழுவதும் ஆதரிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த கையில் பணத்தை கொடுக்கக்கூடிய, எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் பேக்கெட் மணி மாதிரி கொடுக்கக்கூடிய
உரிமை தொகையாக இருக்கட்டும், லடுக்கி பெஹன் ஸ்கீமாக இருக்கட்டும், அல்லது முக்கிய மந்திரி திட்டமாக இருக்கட்டும், 1000, 1500, 2000, 2500ன்னு தமிழ்நாடு, கர்நாடகா, நம்முடைய மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ்லலாம் கொடுப்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமான ஒரு கையூட்டு. இதை திரும்பவும் சொல்கிறேன், இதை திமுக மட்டும் செய்து நான் சொல்லலை. இதை கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் செய்து, மத்திய பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிராலையும் பிஜேபி கவர்மெண்ட் செய்து, பீகாரில் வந்து பிஜேபி கூட்டணி கவர்மெண்ட் செய்து, தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட் செய்து. இது வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம்ன்றதெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற வேலை. நான் சொல்கிறேன், நீங்கள் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர பெண் கல்வியை குறிவைத்து செய்யக்கூடிய திட்டங்களை தவிர மற்ற எல்லா இலவசங்களுமே வந்து கையூட்டு தான். அதுலேயும் தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கக்கூடியது எல்லாமே அரசே கொடுக்கக்கூடிய கையூட்டு. சட்டத்தில் இதுக்கு வந்து இடம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் அரசாங்கங்கள் எல்லாமே இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில கட்சிகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு போக்கு கடந்த 12 ஆண்டுகளாக வந்து அரசாங்கங்கள் ஆட்சியில் இருப்பவர்களை மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய போக்கு இன்றைக்கி பெரிய அளவில் பெருகிக்கிட்டு வருது. ஆகவே திமுக அரசு 2வது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸுக்கு தான் இன்றைக்கி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. எதிர்க்கட்சிகளுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை. இப்போ பீகாரில் தூக்கின்னு போய் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. எதிர்க்கட்சிகள் திக்குமுக்காடிட்டாங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தள்ளும் காங்கிரஸும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பொங்கல் அன்னைக்கு பெண்களுக்கு சங்கராந்திக்கு 30,000 ரூபாய் கொடுப்போனார். யார்? இந்த தேஜஸ்வி யாதவ். எல்லாம் சிரித்தாங்க. ஏன்னா இவர் கதை அழகிறாரு, இவர் முதல்ல வரப்போகிறதில்ல, வந்தாலும் எங்கே கொடுக்க போகிறார்? இப்போ கையில் இருக்க 10,000 முக்கியமாக, நீ வந்தால் கொடுக்குற 30,000 முக்கியம். 30,000 கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க கொடுக்குற ஸ்கீமை நான் அப்படியே காப்பி அடிப்பேன்னா மக்கள் என்றைக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. பொய் சொல்கிறான்னு தான் எடுத்துப்பாங்க. அப்போ அங்கே வந்து எப்படி பிஜேபி ஜனதாதள் யுனைடெடுக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு அட்வான்டேஜ் காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு விட அதிகமாக இருந்ததோ, அதே அட்வான்டேஜ் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு எதிராக இருக்குது. ஏன்னா இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் அதிகாரம் கையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பொங்கலுக்கு வந்து 5,000 ருபீஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு முடிவை திமுக கவர்மெண்ட் எடுக்குது. அப்புறம் முன்தொகையாக நாங்கள் வந்து பிப்ரவரி மாதமே ஏப்ரல் மே மாதத்தோட பணத்தை நாங்கள் போட்டுடுறோம், 7,000 ரூபாய் உங்களுக்கு வங்கி கணக்கில் போயிடுதுன்ற மாதிரியான ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு உங்களால் எதிர்க்க முடியும்? பிஜேபியாலேயோ எந்த முகத்தை வச்சுட்டு பிஜேபி அதை எதிர்க்கும்? மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த முடியாது. அதெல்லாம் ஒன்றும் அம்பலப்படுத்த முடியாது. ஜனங்களே கையில் காசு வந்தனா ஓட்டை குத்திட்டு போகிறாங்க. என்னத்தை அம்பலப்படுத்துறது? 10,000 ரூபாய் கொடுத்தா நான் 7,000 ரூபாய் கொடுக்குறேன், இல்லை 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீமை கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ தானே சார் ஸ்டேட் பிரைபுன்னு நம்ம இங்கே பேச முடியாதா சார்? பேசுங்க. அங்கே பேசுனா பேச மட்டும்தானே செஞ்சான். தாராளமாக பேசுங்க. உங்களை ஏன் பேச வேணாம்? நான் வாய் போட்டான். ஸ்டேட் பிரைப்பு தான். எஸ் கொடுப்பேன். என்ன பண்ண முடியும் உன்னால்? நடத்தை மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரத்துக்கு முன்னாலே ஆரம்பித்தாச்சு. அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே பணம் போய்கிட்டே இருக்குது. 71% பெண்கள் வாக்கு பதிவாயிருக்கு. கின்னஸ் ரெக்கார்டு. அதிகபட்சம் 59%, 20 தேர்தலில் 25 தேர்தலில் விமன் ஓட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் 71% ஆஃப் விமன் ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ வழி காமிச்சிட்டாங்க. இப்போ அதை இவங்க செய்ய போகிறாங்க. இங்கே பட் அது பீகார் மாடலாக பார்க்க மாட்டாங்களா? பிஜேபி மாடலாக பார்க்க மாட்டாங்களா? நீ 1000 மாடல் பார்த்துக்கோ, எனக்கு இன்னொரு டேர்ம் கவர்மெண்ட் கையில் வருது, அவ்வளோதான். நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸ். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அரசல் பொருசலாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. எஸ், சாராம்சம் ஒன்று தான். அருள் இலவசங்களால் வரும் தேர்தல்களை வெற்றி பெறணும் அப்படின்னு திமுக நினைக்குது. இதை தான் எல்லா கட்சியும் நினைக்குது. நான் திமுக மட்டும் குறை சொல்ல. இன்னைக்கு ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க. அதிகாரத்தில் திமுக இருக்கிறதால திமுகவை சொல்கிறோம். இலவசங்களால் மக்களை வந்து மாய்மாலப்படுத்தி மயக்கி ஓட்டு வாங்கணுன்றதான் ஆட்சியாளர்களோட எண்ணமாக இருக்குது. சித்தராமையாவாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், ஃபட்னாவிஸாக இருக்கட்டும், எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க. சௌஹான் மத்திய பிரதேச அரசாங்கமாக இருக்கட்டும், எக்ஸப்ட் குஜராத், யூபி அந்த மாதிரியான, கேரளா அந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ் தவிர. கேரளா வேறு மாடல், யூபி அண்ட் குஜராத் வேறு மாடல். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. பட் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அது ஏற்கனவே வந்து நம்ம இங்கே வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம். நான் எல்லா இலவசங்களையும் வேணான்னு சொல்லலை. நான் இலவசங்கள்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து லேப்டாப் தானே சொல்கிறீங்க, புரிதலுக்காக தான் நான் பயன்படுத்தினேன் ஒழிய அந்த பயனாளிகளை இழிவுபடுத்துவதற்காக நான் பயன்படுத்தவில்லை. இப்போ லேப்டாப்ஸை வந்து நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுங்க, தாராளமாக கொடுங்க. ஆனால் பட் 4 வருஷம் கொடுக்கலன்னு எடப்பாடி சொல்கிறாரு. 4 வருஷமாக கொடுக்கல, நாங்கள் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்குறோம். கரெக்டாக நீங்கள் எலெக்ஷன் அப்போ கொடுக்குறீங்க விலையில்லா மடிக்கணுன்றது வந்து எலெக்ஷனுக்காக தானே. அதுவும் ஏடிஎம்கே பீரியடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்தாங்க. இவங்க கல்லூரியில் இருக்கிற ஃபஸ்ட் இயர் கொடுக்குறாங்க. தே ஹேவ் ஓட். அதுதாங்க, ஓட்டை குறி வச்சு தான் எல்லாம் பண்ணுறான். அந்த அம்மா கொடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளான் பண்ணாங்க. நீங்கள் இப்போ அவங்களும் அடுத்து வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறி வைப்பாங்க. இது வந்துங்க, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்திய அரசாங்க பல மாநிலங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
எல்லாரும் அதை கடந்து போகிறாங்க. ரேவடி கல்ச்சர்னு பேசின மோடி இன்றைக்கி அவரே பல்ட்டி அடித்து எல்லா இலவசங்களையும் அவரே ஆதரிக்கிறார். இதை பேசுகிறதுக்கு மோடிக்கோ பிஜேபிக்கோ எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் கிளப்பின அந்த சந்தேகமும் அந்த 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 பிரச்சனை ரொம்ப நியாயமானது. 1,70,000 கோடிக்கு மேலே ஆண்டுதோறும் வந்து பல மாநிலங்களோட பட்ஜெட் வந்து இதுக்கே போயிட்டுருக்குது. பல மாநிலங்கள் இன்றைக்கி திவாலாக போயிட்டுருக்குது. பல மாநிலங்களில் வந்து மாநில மின் வாரியங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போய் அந்த கடனை வந்து சரி கட்டுறதுக்கு 1,00,000 கோடிக்கு மேலே பல மாநிலங்களோட கடன் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அதை சரி கட்டுறதுக்கு வேறு விதமான நிதி ஆதாரங்களை அரசுகள் தேடிக்கொண்டிருக்கின்றன. மின்சார கட்டணத்தை வேறு ஏற்றுறாங்க. இப்போ இது சாராம்சம் என்னென்னா, இப்போ நீங்கள் படித்த அந்த 3 விஷயத்துலேருந்து இன்னையிலேருந்து நேற்றுலேருந்து முந்த நாள்லேருந்து ஓடி இலவசங்களால் இந்த தேர்தலை வெற்றி பெற திமுக நினைக்கிறது. ஏன்னா அதுக்கான முன்னுதாரணத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இது வந்து. இதில் வந்து ரொம்ப ஈஸியாக டார்கெட்டு. நீங்கள் ஆல்ரெடி 1,000 ருபீஸ் போடுறதுக்கான அந்த டேட்டா உங்கள் கையில் இருக்குது. அதே இடத்துல 5,000 ருபீஸை போட்டு போயிடு. அதில் ஒரு டவுட் இருக்குது எனக்கு. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவு விகிதம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பொருளாதார பின்னணி, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு தயிர் சாதம் கூட பிரியாணியாக தெரியலாம். இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தவங்க தான், ஓகே யார் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வேறுபாடை நம்மளால் கணிக்க முடியாது. இல்லைங்க, படித்தவனோ படிக்காதவனோ 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வந்து உழுதுனா யார் ஓட்டு போடுவான்? ஏன்னா திருவாளர் பொதுஜனத்தோட பார்வைன்னா ஓப்பனாக பேசுவான், எல்லாம் திருடன். ஓட்டை வாங்கிட்டு எவனும் திரும்ப பார்க்க போகிறதில்ல. பச்சையாக சொன்னால் இதான் திமுக அண்ணா திமுக எல்லாரும். நான் ஏதோ திமுக மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இது திமுக நண்பர்களோட கனிவான பார்வைக்கு சொல்கிறேன். உங்களை மட்டும் சொல்லலை, அவங்களையும் அண்ணா திமுகவையும் சேர்த்து நான் சொல்கிறேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒவ்வொரு அரசியல் ஊழியர்களும், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ், எஸ்பெஷலி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, பர்சனலாக போய் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், என்ன வரும் வாயிலேருந்து? நான் சொன்ன வார்த்தை தான் வரும். அப்போ சிஸ்டத்து மேலே மக்கள் நம்பிக்கை இழந்து தான் இருக்காங்க. ஆனால் மொத்தமாக எழுந்து போல் ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இன்னமும் இருக்குது. அதனால தான் எஸ்ஐஆரில் மீறி வந்து ஓட்டு போடணுன்னு வந்து நிற்கிறான், ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்கணுன்றான், இன்னமும் உங்களை நம்புகிறான். ஆனால் நீங்கள் பண்ணுற காரியம் காலப்போக்கில் அந்த நம்பிக்கையை செதறடிச்சிடும். அப்போ அவன் வந்து பணத்தை கொடுக்குறான். ஏன் பணம் கேஷ் ஃபார் ஓட்ஸில் வந்து படித்த பெண்கள் வந்து ஏன் காசு கேட்குறாங்க? நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா தயிர் சாதமும் பிரியாணியும் வச்சு பேசுனீங்களே, படித்த பெண்கள், வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பெண்கள், ஹவுசிங் காலனிஸில் தங்கள் உரிமைன்னு நினச்சி கூட எது வெக்கமாக இல்லை? கேஷ் ஃபார் ஓட்ஸில் ஓட்டு போடுறதுக்கு காசு கேட்குறியா? படிக்காத ஜனம் கேட்குது, புரியுது. பேங்க்கில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் வந்து கேட்குறாங்க. பணம் கொடுக்கலன்னு சாலை மறியல் நடக்கிற நாடு பண்ணியிருக்கு. அப்போ படித்தவன் படிக்காதவன்லாம் கிடையாது. பீகாரை விட தமிழ்நாடு உயர்ந்த மாநிலம்லாம் சும்மா பம்மாத்து அப்படிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமில் கொண்டு வந்துட்டார் மோடி. ஊடாக போய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குற எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனை பண்ணுவான், ஸ்குவாடு வரும். எதுக்கு அவ்வளோ சிக்கலை? டைரெக்டாக பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினன்ற ஒரு புது கான்செப்டை புரட்சி பண்ணிட்டார் மோடி. நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து பண்ண புரட்சி. அதை ஸ்டாலினும் ஃபாலோ பண்ணால் என்ன தப்பு? இன்னும் அப்போ குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது மற்ற கட்சிகளுக்கு? ஸ்டேட் பிரைப், அப்சல்யூட் ஸ்டேட் பிரைப். ஒருத்தனால் வாய் திறக்க முடியல. 2 லட்சம் ரூபாய் கடனை நீ வாங்கிக்கோ, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து சிறு தொழில், இறால் வளர்ப்பு, தையல் தொழில், என்ன வேணால் பொட்டிக் வைக்கலாம், யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாம், எது வேணால் நீ பண்ணு. ஆமாம், யூடியூப் சேனல் கூட நீ ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். நீ வாங்கிக்கோ, இந்த முடியலையா பிரச்சனை இல்லை, வச்சுக்கோ 10,000 ரூபாய். உலகத்திலே இப்படி ஒரு கான்செப்ட், ஓப்பன் பிரேசன் ஷேம்லெஸ் ஸ்டேட் பிரைப். எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது, சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது, சிவில் சொசைட்டி வேடிக்கை பார்க்குது, மீடியா வேடிக்கை பார்க்குது. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வராங்க ரிசல்ட்டு. அப்போ நீங்கள் வழி காமிச்சிட்டிங்க. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இலவசங்களால் தேர்தல்களை ஜெயிக்கக்கூடிய அட்வான்டேஜ் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு, தட் இஸ் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு, அந்த சலுகை, அந்த அட்வான்டேஜ் எதிர்கட்சிகளுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். பட் நீங்கள் சொல்கிறீங்க கஜானாவே காலியாக இருக்குது, கஜானா காலியாக சூழலையும் அது உருவாக்கும் அப்படிங்கிறீங்க. பட் அவங்களுக்கு அதை பற்றின சிந்தனையும் அக்கறை இருக்காதா சார்? கஜானா காலில் என்ன ஆகும் ஃபியூச்சர்? அரசியல்வாதிகளுக்கு என்னங்க அக்கறை? கொள்ளடிக்கிறதானங்க அக்கறை. நான் சொல்கிறது பொலிட்டிஷியன்ஸ் அஸ் அ கிளாஸ். இப்போ அவர் என்ன பாயிண்ட் சொன்னார் பிரசாந்த் கிஷோர், அது எவனுமே இப்போ மறுக்கலையா? 14,000 கோடி உலக வங்கிக்கிட்ட வாங்கின கடனை திருப்பியிருக்காங்க. இந்த பணம் எங்கேருந்து வந்தது உனக்கு? இந்த 10,000 ரூபாய் பணம், ஓகே, முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனாவில் 10,000 ரூபாய் பணம் பெண்களுக்கு. முதல்ல 75 லட்சம் பெண்கள்லாம், அப்புறம் 1.25 கோடி பெண்கள். ஆமாம், எங்கேருந்து வந்து உனக்கு அந்த பணம்? நான் நினச்சேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுன்னு.
அவர் என்ன சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோர் 14,000 crores பீகாருக்கு வேர்ல்டு பேங்க் கடன் வந்திருக்கு, அதை திருப்பியிருக்கான். இப்போ இன்னும் அவன் இந்த 6 monthsக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான், இந்தந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வேணும் போது இதை சமாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்றுவான். நீ சொல்லக்கூடிய அந்த இலவசங்கள், இந்த சோ கால்டு சோஷியல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எல்லாமே அடி விழும். ஓகே, மின் கட்டணத்தை ஏற்றணும், நீ ஏற்றி ஆகணும். டாஸ்மாக் கடை திறந்தே டாஸ்மாக் கடை திறந்தே ஆகணும். நீ உன் தலையில் தான் விடிய போகுது. அதை புரிஞ்சுக்கோ. இந்த அடிப்படை அறிவு மக்களுக்கு இருந்ததுன்னா அதில் படித்தவன் படிக்காதவன்னு வேறுபடுத்தி பார்க்காதீங்க. பீகாரோட சோஷியல் கண்டிஷன் வேறு, தமிழ்நாடோட சோஷியல் அவங்க கண்டிஷன் பிற்போக்காக இருக்காங்க, நம்மளாம் முற்போக்காக இருக்கும். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இதான் சொல்கிறேன், படித்த பேங்க் எம்ப்ளாயீஸு, கிராஜுவேட்ஸு மாதம் 70,000 80,000 சம்பளம் வாங்கல பேங்க் லேடிஸு எனக்கு எவ்வளோ கொடுப்பா, ஹவுசிங் காலனிலேருந்து போய் கேட்குறாங்க. இதுதான் உங்கள் சிஸ்டம். 14,000 கோடி உலக வங்கிக்கிட்ட வாங்கின கடனை இப்படி திருப்புற, அவன் எப்படி விடுவான்? ஒன்று கொத்துவான் அவன். ஆகவே நம்ம பேசின சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இலவசங்களால் பீகாரில் எப்படி அவர்களால் ஒரு ஆடட் அட்வான்டேஜோட களத்துக்கு போக முடிஞ்சதோ அதே மாதிரியான அட்வான்டேஜோட திமுகவும் போகுது. மேபி ஏடிஎம்கே இருந்தாலும் இதுதான் செய்ய போகிறாங்க. இல்லை, என்னோட கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் அங்கே பீகாரில் போனதுக்கான கிரவுண்டு கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வலிமையான தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் தோற்று போனாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து இல்லை, சிதறி இருக்கிறாங்க. புதிய ஃபோர்ஸ் வரதுனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருந்தால் கூட பிரிஞ்சு போகுதுன்ற ஒரு திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஒரு பார்வை இருக்கிற போது ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? இல்லை, அதுதான். நீங்கள் எனி கவர்மெண்ட் will go unpopular day by day. நீங்கள் அப்போ ஒரு பதற்றமோ அல்லது ஒரு தயக்கமோ இருக்கா? 100% இருக்குது. நலத்திட்டங்களால் மட்டும் அரசுகள் திரும்ப திரும்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இதையும் புரிஞ்சுக்கணும். இது நம்மளோட திமுக நல்லது. பாருங்க, திமுக வந்து ஒரு பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி, 75 வருஷம் கட்சி, 27-28 வருஷம் பவரில் இருக்காங்க. அதிமுக 30 வருஷம் அவங்களோட அதிகமாக பவரில் இருந்தாலும் டிஎம்கேவோட அந்த நெளிவு சுழிவுகள் அதிமுக கிட்ட இல்லை. அவங்க இது வரைக்கும் இருந்த திமுக அரசுலேயே அண்ணாவோட அரசு, கலைஞரோட அரசு, அண்ணா சீக்கிரமாக இறந்துட்டார். அதுக்கு பிறகு கலைஞரோட அரசை விட ஸ்டாலின் அரசாங்கத்தில் சில வித்தியாசமான அணுகுமுறைகள் தெரிகின்றன. அவங்க காலங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இன்னொன்று, எந்த எல்லைக்கும் அவங்களை அதிகாரத்தை தக்க வைப்பதில் போகிறார்கள். அதுலேயும் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால் அவங்க இந்த மாடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்குது. அதனால தான் இந்த இலவசங்களை பற்றின இந்த பிரஸ்தாபங்கள் இவ்வளோ தூரம் வருதுன்றது அதில் தான் வருது. நம்ம ஓவரால் பிக்சரை பேசுகிறோம். எனவே அவங்க பவரில் இருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் ஆஸ் இட் இஸ். பட் இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் த ஸ்டேட். எழுதி வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், பெருமைக்காக சொல்ல. அடுத்த மே மாதம் ரிசல்ட் வந்துடும். ஏப்ரல் மேலே எலெக்ஷன், மேலே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஜூனில் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஜூனில் அவங்க பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஜூன் ஆர் ஜூலையில் யார் ஆட்சிக்கு வந்தாங்கனாலும் தாறுமாறாக எல்லாம் ஏறப்போகுது. மக்கள் தலையில் தான் இது வந்து விடிய போகுது. உங்களோட திட்டம் என்ன? ஓட்டு கேட்ட வரும்போது திமுகவோ அதிமுகவோ விஜயோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மாநிலத்தோட வளர்ச்சிக்கு? நீங்கள் ஏன்னா மாநிலத்தோட நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்குது. கடன் வந்து 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நெருங்குது. இப்போ இலவசங்கள்னு 2 தரப்பும் அள்ளி விட போகிறீங்க. விஜய் தரப்பு அள்ளி விட போதா கிள்ளி விட போதா நமக்கு தெரியல. இதுக்கான ஃபண்ட்ஸ் உங்கள் கிட்ட எங்கே வருது? என்ன செய்ய போகிறீங்கன்ற கேள்வியை எழுப்ப மாட்டாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போவதில்லை. யார் ஆட்சியில் வந்தாங்கனாலும் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் ஏற்ற போகிறாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷன் 29 தான். அதுதான் நம்மளோட உண்மையான பிரச்சனை. அதை பேசுகிறதுக்கு யாரும் இன்றைக்கி தயாராக இல்லை. கண்டிப்பாக இவங்க வந்து இந்த முறை வெற்றி பெறுவதற்கு தங்களுடைய நலத்திட்டங்களை விட திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் என்று நாள்தோறும் அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்களே, அதை விட அவர்கள் அதிகமாக நம்பி இருக்க போவது இது போன்ற இலவசங்களைத்தான். தமிழ்நாடு கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இந்தியாவின் பல மாநிலங்களோட கஜானா எப்படி காலியாகி கொண்டிருக்கிறதோ அதுபோல தான் தமிழ்நாடு கஜானாவும் இன்று காலியாகி கொண்டிருக்கிறது. இது வந்து ஆல் இண்டியா ப்ராப்ளம். மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். டிஃபர் ஆகுமா? மக்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. மக்கள் ஒரு டிஃபரெண்ட் ஆகாது. பீகாரும் இங்கேயும் டிஃபர் ஆக வாய்ப்பு இல்லை. சத்தியமாக டிஃபர் ஆகாது. படித்தவங்கள படிக்காதவங்கள, இது படிக்காதவங்களை பற்றி நீங்கள் இழிவாக பேசுகிறீங்க. படித்தவங்களை விட படிக்காதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தாய்மான சுவாமிகள் சொல்லுவார், கல்லாதவரே நல்லாதவர்னு. அதனால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் போட்டால் தமிழ்நாடு மக்களும் பீகார் மக்களும் ஒன்று தான். மறந்து விடாதீர்கள். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துருக்கிற பொறுத்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி.